ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஜென்ரலோட 5th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவோட ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹியா ஷாவ்ஜூ ரெண்டு பேரும் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த காலத்துல ரெண்டு பேரும் ஒன்னா மோதிக்கிட்டு ஷாவ்ஜூ கையில இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஹியா கீழே தள்ளி விட்டுருக்கா. அதுல ஷாவ்ஜூ ஒரு கிளவுஸ் நிறைய சாக்லேட்ஸ் வச்சிருந்திருக்கான். ஹியா அதெல்லாம் எடுத்துட்டு சாரிடா தள்ளி விட்டேன், சாக்லேட்ஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு, நான் அப்புறம் வேற வாங்கி கொடுக்கவா அப்படின்னு கேட்க, இல்ல பரவாயில்ல எனக்கு அதையே கொடு அப்படின்னு அதை ஷாவ்ஜூ வாங்கிட்டு போயிருக்கான். அப்பயும் ஒரு சாக்லேட் கீழே விழுந்திருக்கு. அது ரெண்டு பேருமே பார்க்காம மிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப மறுபடியும் ஷாவ்ஜூ கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்து ஹியாவை பத்தி விசாரிச்சு பார்த்தோம், எதுவும் தப்பா தெரியலன்னு சொல்ல, அப்ப அவங்க பின்னாடி யாரோ பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னு ஷாவ்ஜூக்கு தெரியுது. அப்ப அசிஸ்டன்ட் சொல்ல ஆரம்பிக்கிறான், கவர்மெண்ட்ல இருந்து முறையா வர வேண்டிய ஃபண்ட்ஸ் ஃபுட் எதுவுமே வராம இருக்கு, வேணும்னே நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற மஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் கேட்டா பஞ்சம்னு சொல்றாரு. ஆனா ஊரை சுத்தி எந்த இடத்துலயுமே பஞ்சமே இல்ல, எல்லாமே நல்லதா இருக்குன்னு சொல்ல, பஞ்சம் இயற்கையா வராம இருக்கலாம், இவங்க செயற்கையா வர வைப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் வேலை பாக்குறாரு போல நமக்கு பின்னாடி. ஆனா இப்போ நமக்கு திடீர்னு சாப்பாடு வரவு கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம ஆளுங்க எல்லாமே இப்ப புதுசா தான் நம்ம எடுத்திருக்கோங்கிறதால என் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். கொஞ்ச நாளைக்கு நமக்கு தேவையான எல்லா சாப்பாடும் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும். நானே போய் இந்த பிரைம் மினிஸ்டரை நேர்ல பார்த்து கூட அந்த ஆள் என்னதான் என்ன வந்து பிளான் வச்சிட்டு இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிக்கிறேன், இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாவ்ஜூ சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஹியா ஒரு ஆத்து பக்கமா உட்காந்துட்டு இருக்கா. அன்னைக்கு விளக்கு திருவிழாமா, அவங்களோட ஆசையெல்லாம் வேண்டிக்கிட்டு ஆத்துல விளக்கேத்தி விட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் வேண்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியா அதே மாதிரி எனக்கும் வந்துட்டு நான் என்ன நினைச்சு வந்தேனோ அதெல்லாம் நடக்கணும்னு விளக்கு ஏத்திட்டு இருக்க. அங்க லீசு வரான், கையில ஒரு பெரிய தாமரை பேப்பர் மாதிரி விளக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்கான். என்னது இது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு கேட்க, லீசு உடனே நான் எனக்கு மட்டுமா வேண்டிக்கணும், ஷாவ்ஜூக்கும் சேர்த்து வேண்டிக்கணும்ல, நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால தான் பெரிய விளக்கு. என்ன பண்றது, ஷாவ்ஜூக்கு அப்பா தான் இறந்து போயிட்டாரு போர்லன்னு பார்த்தா அவங்க அம்மா வேற இறந்து போயிட்டாங்கன்னு லீசு சொல்றான். அவங்க அம்மா ஏன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஹியா கேக்குறா. ஷாவ்ஜூ கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவோட டெட் பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா பயங்கரமா வருத்தப்பட்டு அவங்களே அவங்க உயிரை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பாவம் யாருக்குமே வந்து ஷாவ்ஜூவை பிடிக்காது. ஏன் என் அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு கூட ஷாவ்ஜூவோட அண்ணன், அவன் பேரு ஜிங், அவனைதான் பிடிக்கும்னு சொல்ல ஹியா பாக்குறா. ஏன் இப்ப அவனை பிடிச்சவங்க, ஷாவ்ஜூவை பிடிச்சவங்க யாருமே இல்லையா, ஏன் கமாண்டரை யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு கேட்க, இந்த குடும்பத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு, பரம்பரையா குடும்பத்துல இருந்து ஒருத்தங்க மிலிட்டரிக்கு வந்துருவாங்க. ஆனா ஜிங் ரொம்ப அறிவாரி பையனா இருக்கான்னு அவனை மிலிட்டரிக்கு அனுப்ப கூடாதுன்னு ஷாவ்ஜூ குட்டியா இருக்கும் போதே அவனை அனுப்பிட்டாங்க. ஜிங்க நல்லா படிக்க வச்சாங்க. இப்போ அவன் மேலதான் எல்லாருக்கும் பாசம் இருக்குன்னு சொல்ல ஹியாக்கு அவளோட கதையை கேக்குற மாதிரி இருக்கு. பாவம் இல்ல கமாண்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க இருந்து நம்ம லீசு கிளம்பி போறான் சாமி கும்பிட்டு. இந்த பக்கமா அவ திரும்பி பார்த்தா யாருமே இல்லாத ஒரு அமைதியான இடத்தை செலக்ட் பண்ணி கமாண்டர் ஷாவ்ஜூ இருக்கான்ல, அவன் இறந்து போன எல்லா உயிருக்கும் ஒயின் அப்படியே சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள வந்துட்டு அவங்க அப்பாவை தூக்கி மடியில போட்டு அழுதான்ல, அந்த ஞாபகம் வந்துருது. அப்பா நான் வந்து பழி வாங்காம விட மாட்டேன்ப்பா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அவங்க அம்மா அவனுக்கு சாக்லேட் கொடுத்திருக்காங்க, ஒரு பவுச் நிறைய போட்டு. எப்பயாவது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா அப்ப சாக்லேட் சாப்பிட, புரியுதா, கஷ்டம் கொஞ்சமாவது குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில கொடுத்திருக்காங்க. அதை பத்தி அம்மாவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அம்மாக்காக தான் அந்த ஒயின் கூட கீழே கொட்டி இருக்கான். அப்போ அந்த இடத்துல விளக்கேத்திட்டு ஷாவ்ஜூ கிளம்பலான்னு பார்க்க அங்க ஹியா வந்துடுறா. அந்த காலி ஒயின் பாட்டில மோந்து பார்த்துட்டு, சூப்பரான பழத்தால செஞ்ச ஒயின் இது, அங்க ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்கார வீட்டு லேடிஸ் எல்லாம் இந்த ஒயின் தான் குடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நல்ல ஒயின் தான் அப்படின்னு பக்கத்துல உட்காந்துட்டு மறுபடியும் ஒரு விளக்கு செய்ய ஆரம்பிச்சிடுறா. உடனே ஷாவ்ஜூ பாக்குறான், இங்க பாரு அது வேணும் இது வேணும்னு செத்தவங்க கிட்ட கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்றல, உனக்கு வெக்கமாவே இல்லையா, உயிரோட இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல ஹியா பாக்குறா. நான் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டு விளக்கேத்துறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், எல்லாத்தையும் இறந்து போனவங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும்ல, அதை கூட நான் செஞ்சு கொடுத்துட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்தி தான் நான் விளக்கேத்திட்டு இருக்கேன், புரியாதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹியா விளக்குக்கு பேப்பர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஷாவ்ஜூவை பாக்குறா, போனா போது என்கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு, இதை கூட எடுத்துக்கோங்க, பரவாயில்ல நீங்களும் ஒரு விளக்கு செஞ்சு விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாவது கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஷாவ்ஜூ அமைதியா பாக்குறான். பக்கத்துல உட்காந்துட்டு விளக்கு செய்யறதுக்கு பேப்பர் எடுக்கலாம் அப்படின்னு போறான். அப்போ ஹியாவோட கை மேல பட்டுருது. ஷாவ்ஜூக்கு இப்ப பொண்ணுன்னு தெரிஞ்சதால சட்டுன்னு கை எடுக்க ஹியா பாக்குறா, கை மேல பட்டுருச்சு, அவ்வளவுதானே, ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி பண்றாரு அப்படின்னு நக்கல் பண்ண ஆரம்பிக்க ஷாவ்ஜூ யோசிக்கிறான், இந்த பொண்ணு மனசுக்குள்ள கொஞ்சம் கூட கூச்ச நாச்சங்கிறதே இல்ல, எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹியா பாட்டுக்கு விளக்கு செய்ய ஆரம்பிக்கிறா. அவளை பார்த்துட்டு ஷாவ்ஜூக்கு லைட்டா சிரிப்பா இருக்கு. அவ செய்யற கிளம்சினஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஏன் விளக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஹியா விளக்கு ஏத்துறதுக்கு அந்த கேண்டில பத்த வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த லைட்டர் அது பத்தவே இல்ல. ஷாவ்ஜூ உடனே கையை கொண்டு போயிட்டு காத்தடிச்சு அணைஞ்சு போயிடக்கூடாதுன்னு அவன் முகத்துக்கிட்ட கையை வைக்க ஹியா ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. சீக்கிரம் பத்த வை, காத்து வராம புடிச்சிட்டு இருக்கேன்ல அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்றான். ஹியா பத்த வைக்கிறா, விளக்கேத்துறா. ரெண்டு பேருமா சேர்ந்து விளக்கேத்தி பறக்க மிதக்க விட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அமைதியா அந்த விளக்கே கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருக்காங்க. ஷாவ்ஜூக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்கல்ல, இறந்து போனவங்க மட்டும் இல்ல, உயிரோட இருக்கிறவங்க கூட இந்த நிலா இவ்வளவு அழகா இருக்கு, அதை பார்த்துட்டு நிம்மதியா இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்க எனக்கும் அப்படிதான் தோணுது, பார்க்கலாம்
அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு அடுத்த காம்படிஷன் நடக்கிறதுக்கான நாள். அத்தனை பேரும் லைன்ல நிக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து 5 பேரா சேர்ந்து டீமை பிரிச்சு விட்டுருக்காங்க. இதுல மொத்தம் ஒரு 15 கோடிய மலையில இருக்கிற காட்டு பகுதியில ஃபுல்லா நட்டு வச்சிருக்காங்களாம். அதுக்கான மேப்பையும் கொடுத்துருவாங்களாம். இவங்க போய் அந்த 5 டீம் இருக்குல்ல, அந்த 5 டீமும் சேர்ந்து மொத்தமா அந்த 15 கோடியை எடுத்துட்டு வரணும். யாரெல்லாம் எடுத்துட்டு வராங்களோ அவங்க வின்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹியா டீம்ல தான் யார் 5 பேரும் நமக்கு நல்லா தெரியும். அவங்க இல்லாம ஒன்னா வந்து நிக்கிறாங்க. ஹியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க ஈஸியான டார்கெட்ல நிறைய கோடி இருக்கு, போய் முதல்ல அதெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு அங்க வாங்பா சொல்றான். ஹியா பாக்குறா, எல்லாரும் ஈஸி டார்கெட்னா அதை எடுக்கிறதுக்கு போவாங்க. அப்படி அவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு வீக்கா இருக்குன்னு பாத்துக்கோ. அவங்க கிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் அடிச்சு புடிக்கலாம். ஆனா நம்ம போக வேண்டியது இருக்கிறதுலே ஹாஷா இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துக்கு. அப்படி போனாதான் நமக்கு எந்த போட்டியும் இருக்காது. சீக்கிரமா முடிச்சிட்டு எனர்ஜி குறையறதுக்கு முன்னாடியே திரும்ப வந்துடலாம் அப்படின்னு ஹியா ஐடியா கொடுக்குறா. ஆனா இது பள்ளத்தாக்குல எல்லாம் இருக்கு இந்த இடம். இதுல இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்ல, எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு போட்டி கம்மி, வாங்க போலாம் அப்படின்னு ஹியா கூப்பிடுறா. இந்த காம்படிஷனை பத்தி இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷாவ்ஜூ கிட்ட அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டு இருக்கான். லேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் அதுல ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப டேலண்டான ஆளா இருக்கான், அதனால அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்ல, இல்ல புது ஆளுங்க ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா பயங்கர ராணுவத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும்னு ஷாவ்ஜூ சொல்றான். அந்த மாதிரி யார் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்க, ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹியாக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியல. அதே மாதிரி பள்ளத்தாக்குல இருக்கிற ஒரு கொடிய இவளை கயிறு கட்டி மத்த 4 பேரும் உள்ள இறக்க ஹியா உள்ள போறா. அந்த கொடியை எடுத்துடுறா. இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு, தூக்குங்க என்ன அப்படின்னு ஹியா சொல்ல அவங்க எல்லாரும் தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹியா அடுத்த இடத்துக்கு வந்துடுறா. இங்க ஹியா அப்புறம் மத்த டீம் எல்லாம் என்னென்ன பண்றாங்கன்னு எல்லா விஷயமே ஷாவ்ஜூக்கு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. பரவாயில்லையே, யார் இந்த வேலையை பார்த்தது, அதுக்குள்ள இந்த முக்கியமான கொடியை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்டே பேச ஆரம்பிக்கிறான். அப்ப ஷாவ்ஜூ சொல்றான், ஹியாவோட டீம்ல இருக்கிற ஒருத்தங்களுக்கும் பெரிய லெவல்ல திறமை இல்லாட்டி கூட எல்லா விதத்திலையும் ஒரு விஷயத்துல அவங்க எல்லாருக்கும் திறமை இருக்கு. சோ இந்த கேம்ல டீம் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். லெயின் நீ சொன்ன, ஆனா அவன் ஒருத்தனுக்கு திறமை இருக்கு, டீம்ல அந்த அளவுக்கு திறமை கிடையாது, டீமா ஒர்க் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஹியா அவங்க டீம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து மத்த இளிச்சவாய்ங்க எல்லாம் வந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கொடியெல்லாம் அடிச்சு போடுங்கிறாங்க. ஹியா செய்யற இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு ஷாவ்ஜூ சிரிச்சிட்டு இருக்கான். தெரியும் எனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த ஹியாவோட டீம் அந்த லெயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க, இவன் தான் ஜெயிப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே, அந்த டீமுக்கும் நடுவுல போட்டி நடக்குது. இவங்க கிட்ட 7 அவங்க கிட்ட 7ன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஹியா சொல்றா, இன்னும் ஒரே ஒரு கோடி தான் இருக்கு, அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மொத்த 15 கோடியும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு லை போய் முதல்ல அந்த கொடியை எடுத்துடுறான். ஆனா ஹியா அதுக்கப்புறம் தான் பறந்து வரா, சண்டை போட ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, நான் அந்த கொடியை விட்டு போவேன் நினைச்சிட்டு இருக்கியா, இதுக்காக நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், ஒத்தை கொத்த மோதி பாத்துடலாம் அப்படின்னு லைக்கும் ஹியாக்கும் நடுவுல ஒரு பஞ்சாயத்து வந்துருது. ஹியாவும் அவனு சண்டை போட்டுக்கிறாங்க. சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் ஷாக் ஆயிட்டு சண்டை இவ்வளவு சீரியஸா போதே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹியா பாக்குறா, சுத்தி வளைச்சு ஒரு பக்கமா அவன் கழுத்துக்கிட்ட வாழை கொண்டு போயிட்டு டக்குன்னு நிறுத்திடுறா. இப்ப பாரு, இது கொஞ்சம் தள்ளுன்னு வச்சுக்கோ, என் கழுத்து போயிடும், இப்ப தோல்வியை ஒத்துக்கிறியான்னு கேட்க, ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிடுறான். அப்படி வாடா வழிக்கு அப்படின்னு ஹியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹியா ஜெயிச்சுட்டாங்கிற விஷயம் ஷாவ்ஜூக்கு தெரியுது. ஷாவ்ஜூ யோசிக்கிறான், அவ வேற யாருக்காவது ஸ்பை வேலை பார்க்க வந்தானா இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு 15 கோடியை எடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஹியா யாரு, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ரிசல்ட் போய் அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். ஷாவ்ஜூ இப்ப வேண்டாம், 5 நாள் திருவிழா வருதுல அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, யாரு வின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. உடனே ஷாவ்ஜூ தண்ணியில பேரை தொட்டு எழுதுறான். இந்த பேரை பார்த்ததும் சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இங்க ஹியா மத்த எல்லாரும் மறுபடியும் ரூம்க்கு வந்துடுறாங்க. என்னையா அது, இவ்வளவு முக்கியமா ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம், ஒரு செலிப்ரேஷன் கூட இல்லையா அப்படின்னு வாங்பா கத்த ஆரம்பிக்கிறான். நமக்கு ஸ்வீட் கூட குடுக்கல பாரு அப்படின்னு. ஹியா பரவாயில்ல பரவாயில்ல, 5 நாளுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்றாங்க, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி சரி, நீ எப்படியும் டீம்ல சேர்ந்துருவ, சீக்கிரம் டீம்ல ஷாவ்ஜூ கிட்ட, அப்புறம் எங்களை மறந்துடக்கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பா அவங்க யாரையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஹியா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. அடுத்து அந்த 15 கோடியையும் ஒரு பொக்கே மாதிரி பண்ணி எங்க ஷாவ்ஜூ இருக்கானோ அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறா. இங்க பாத்தீங்களா மாஸ்டர், நீங்க சொல்லி கொடுத்ததாலதான் நான் வின் பண்ணேங்கிறத காட்டுற மாதிரி இது பொக்கேவா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இதுதான் பந்தா பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்கன்னு ஷாவ்ஜூ சொல்றான். இல்லையே உள்ள எழுதியிருக்கேன் பாருங்க, கிரேட்டஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு, அதாவது உங்களாலதான் இந்த வெற்றி கிடைச்சது, இது என்ன பத்தி கிடையாது உங்களை பத்தி அப்படின்னு ஹியா பேசிட்டு இருக்கா. சரி ஓகே, ஆனாலும் உனக்கு இன்னும் வர வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு கவலைப்படாதீங்க, உங்க சீக்கிரம்
சீக்ரெட் டீம்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் கத்துக்குவேன் அப்படின்னு ஹியா சொல்றா. ஷாவ்ஜு வரான். உண்மையாவே சீக்ரெட் டீம்ல சேரணும்னு உனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கான்னு கேட்க, நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் உங்க பக்கத்துல எந்த ஆபத்தும் வரவிடாம பக்கத்துல இருந்து உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு ஹியா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷாவ்ஜு பாத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க அசிஸ்டன்ட் ஒருத்தன் வந்துடுறான். உங்களை பாக்குறதுக்காக முக்கியமான ஆளுகெல்லாம் டென்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க மாஸ்டர், நான் அப்புறம் வரேன் ஹியா கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஷாவ்ஜு கூப்பிடுறான். என் டேபிள்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் எடுத்துட்டு போயிரு அப்படின்னு. ஹியாக்கு வின் பண்ணதுக்காக கொடுக்கறான்னு தெரியுது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க இந்த சூஷாவ்னு இருந்தால, அதான் இந்த பிரைம் மினிஸ்டரோட ஸ்டூடெண்ட் இருந்தால, அவன் நேரா ரூஃபைய பாக்குறதுக்கு வந்துடுறான். ரூஃபை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு நீங்க வரும்போது ரொம்ப முக்கியமான வேலையில இருந்தாரு, அவருக்கு தலைவலி நிறைய இருக்கு, நீங்க பாட்டுக்கு அவர் அவாய்ட் பண்றாருன்னு நினைச்சுக்காதீங்க, அதனால சொல்றேன் நீங்களும் நானும் சேர்ந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஷாவ்ஜு இருக்கானே, சண்டைக்கு போறேன் அப்படின்னு போய் ரெடி பண்றேன் அப்படின்னு இன்னும் நிறைய ஃபண்ட் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பஞ்சத்தினால அங்க இருக்கிற மெஜிஸ்ட்ரேட்டால அனுப்ப முடியல. அதுக்கும் சேர்த்து பிரைம் மினிஸ்டர் மேல பழிய போட்டுட்டு இருக்கான். சோ அங்க போயிட்டு நம்ம சில வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. அதுவும் இல்லாம உங்ககிட்ட அசிஸ்டன்ட் இருக்கான், ரொம்ப திறமையானவனா இருக்கான், எங்களால அந்த அளவுக்கு வந்து சண்டெல்லாம் போட முடியாது அப்படின்னு சூஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரூஃபை பாக்குறான். சரி ஓகே, என் அசிஸ்டன்ட் கூட்டு போங்க, உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் என் அசிஸ்டன்ட் பண்ணுவான் அப்படின்னு ரூஃபை சொல்ல, என்னால உடனே இப்ப கிளம்பி போக முடியாது, நான் ஃபாஸ்டா டிராவல் பண்ண முடியாது, சோ உங்க அசிஸ்டன்ட் போய் அந்த ஊர்ல இருக்க வைக்கிறீங்களா, நான் பின்னாடியே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சூஷாவ் சொல்றான். அப்படியே செய்யறேன் அப்படின்னு ரூஃபை சொல்லிடுறான். இங்க ரூஃபை மறுபடியும் அவனோட அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு நான் சொல்றதை கேளு அப்படின்னு அவன் காதுல ஒரு விஷயத்த சொல்ல, இது உங்களுக்கே ப்ராப்ளம் ஆயிடாதா அப்படின்னு அவன் கேக்குறான். இல்ல அது என்னதான் இருந்தாலும் இந்த மெஜிஸ்ட்ரேட்டோட ஏரியா, அப்படி பார்க்கும்போது இந்த பிரைம் மினிஸ்டரோட ஏரியா, என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க மேலதான் போய் விழும், ஆனா எல்லா பொறுப்பும் எல்லா புகழும் சூஷாவுக்கு போறதுக்கு விடவே கூடாது, இதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க சூஷாவை அவங்க அம்மா நினைவு பழக முன்னாடி விழுந்து கும்பிட்டுட்டு, அவன கொஞ்ச நாள் ஊருக்கு போறேன், என்னால உன் கூட கொஞ்ச நாளைக்கு பேச முடியாது அப்படின்னு கிளம்புறான். அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா, நம்ம இந்த ரூஃபை நம்மள பழி வாங்கிட்டா என்ன பண்றது, அவங்க வேற முன்னாடி போறாங்களேன்னு கேட்க, இங்க பாரு அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் கிட்டத்தட்ட உனக்கு இருக்கிற அதே திறமை சண்டையில அவனுக்கு இருக்கு, நான் அவனை முன்னாடி போக விட்டு ஷாவ்ஜு கிட்ட அவனை பேச வச்சிருக்கேன், அதுவும் இல்லாம அவங்க பண்றது எதுவுமே நமக்கு ஆபத்தா முடியாது, ஒருவேளை பிரைம் மினிஸ்டருக்கு ஆபத்தா முடியலாம், ஆனா பிரைம் மினிஸ்டர் கையில என்ன வச்சிருக்காருன்னு இவங்களை அமுச்சு விட்டாதான் தெரியும்னு சூஷாவ் தனியா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான். இங்க 5 நாள் முடிஞ்சிருது, அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நாளும் வந்துருது. ஹியா அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கும் விருந்து போட்டுட்டு இருக்காங்க, டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கா, எப்படா ஷாவ்ஜு வருவான் அப்படின்னு. ஆனா ஷாவ்ஜுவோட அசிஸ்டன்ட் தான் வந்து, அவர் வந்தா நீங்க எல்லாம் நிம்மதியா சாப்பிடுவீங்களா, யாரும் சாப்பிட மாட்டீங்கல்ல, அதனால தான் நாங்க மட்டும் வந்திருக்கோம் அப்படின்னு லீசுவோட வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஹியா ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கா, ஒயின் எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஆனா அப்பயும் ஷாவ்ஜு வரல. எப்ப வருவாரு, எப்ப ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு ஹியா கேட்க, உடனே இருக்கிற அசிஸ்டன்ட்க்கு மனசு கஷ்டமாயிடுது. ஹியா நீ ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு தெரியும், ஆனா வின் பண்ண போறது நீ கிடையாது, லெய் தான் ஜெயிச்சிருக்கான்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே காண்டாயிடுறாங்க. ஹியா வின் பண்ணதை எல்லாரும் கண் வச்சுதானே பார்த்தோம், என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஜஸ்ட் ஜெயிக்கிறத மட்டும் வச்சு யார் அடுத்த டீமுக்கு வர போறாங்கன்னு சொல்றது கிடையாது, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல லெய் தான் வின் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல ஹியா பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.